வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பாஸ்கரன் MTM ட்ரேடிங் அகாடமில இருந்து பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம என்ன யோசிச்சோன்னா, ப்ரீவியஸ் ஹை வந்து 18,600 வந்து இருந்துச்சு. ஸோ அந்த லெவல் தாண்டி கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகுமா இல்ல அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்னு தான் நம்ம காலையில் வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சு கீழே தான் ஓப்பன் ஆச்சு, ஒரு கேப் அப் தான் ஆச்சு. பட் நம்ம வந்து H3க்கு உள்ளவும் ப்ரீவியஸ் டே ஹை அந்த ரேஞ்சில இருந்தா ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் ரிவர்சலா தான் ஆகும். ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம 9:15க்கே நம்ம ஒரு என்ட்ரி பண்ணோம். ஸோ என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கேண்டலோட லோ லெவல் வந்து நம்ம ஒரு 70% ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். அடுத்து சிபிஆர் அங்க வந்த உடனே நம்ம எல்லாமே வந்து எக்ஸிட் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணமோ அதுதான் இன்னைக்கு வந்து நடந்துச்சு. H3 கீழே ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்சலா திரும்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுல நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணோம். நம்ம மட்டும் இல்ல, நம்ம லைவ் ட்ரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ராஃபிட் பண்ணாங்க. எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து நம்ம பேங்க் நிப்டியை நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம். அந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் நிப்டிக்கு வந்து கால் சைட்ல வந்து எடுத்தோம். எப்படி எடுத்தோம்ன்றதை நான் வந்து சொல்றேன். ஸோ பேங்க் நிப்டி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம் நிப்டி தான் வந்து மார்னிங் வந்து ஒரு பேரிஷ் மாதிரி இருந்துச்சு. பட் பேங்க் நிப்டி ஒரு சின்ன புல்லிஷ் மூமெண்டம் வந்து கொடுத்து இருந்துச்சு. பேங்க் நிப்டி நான் வந்து பேங்க் நிப்டி வந்து எந்த இடத்துல என்ட்ரி பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் கேண்ட்லயே ஒரு பின் பாரா தான் இருந்துச்சு. 8 மூவிங் ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. ஸோ கரண்ட் டேவோட ஹை, இந்த கேப் அப் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கரண்ட் டேவோட ஹைல வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன். பட் ரிஸ்கியான ட்ரேடு தான். கம்மி குவான்டிட்டி போட்டு ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து புட் சைட்ல ஒரு ட்ரேடும் பேங்க் நிப்டில வந்து கால் சைட்ல ஒரு ட்ரேடும் எடுத்துட்டு நான் அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடுமே வந்து எடுக்கல. ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே ஃப்ரைடே தான் நம்ம அடிக்கடிக்கு வந்து சொல்லுவோம். ஸோ அதனால இதுக்கப்புறம் மார்க்கெட்டும் அந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம ட்ரேடுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்காக ஒரு அப்சர்வேஷன்லயே நம்ம வந்து மார்க்கெட்டை பார்த்தோம். ஸோ கடைசி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நிப்டி அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்துச்சு. பட் பேங்க் நிப்டி புல்லிஷ்க்கு தயாராகவே இல்லை. ஸோ நம்ம இந்த டேவை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண ப்ராஃபிட். நம்ம இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் தான் நம்ம பண்ணோம். நம்மளுடைய ஆர்டர் புக்ல தெரிஞ்சிருக்கோம். நம்ம அதே ஆர்டர் தான் நம்ம 70% 90% ப்ராஃபிட் புக் பண்றது, என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 ட்ரேடு தான் எடுத்தோம். அதுலயே நம்ம ப்ராஃபிட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ட்ரேடுமே பண்ணல. ஸோ பிகினர்ஸ் நான் எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, ஓவர் ட்ரேடிங் மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்சியான ட்ரேடரா இருக்கும்னா நீங்க ரீசனபிளான ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அது எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் தொடும், இந்த பாயிண்ட் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து போயிடாதீங்க. ட்ரேடிங் சைக்காலஜி பிரகாரம் இன்னைக்கு இந்த முதலீடு பண்ணோம், இந்த முதலீடுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துச்சு. அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.